வணக்கம் LH லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட ஆதிக்கம் வந்து கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒரு வீடியோவா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் வாங்குறப்ப அதுல ஃபர்ஸ்ட் இன்டெல் தான். ஏஎம்டி வந்து மைண்ட்ல கூட எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்துல இருந்த ஒரு ஏஎம்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொட்டேஷன்ல எனக்கு ஏஎம்டி ரைசான் கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு கேட்க வச்ச ஒரு ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசர் தான். ஆனால் இன்டெல் வந்து இவனை விட ஒரு டாப்ல தானே இருக்காப்ல. ஆனால் இன்டெல் பத்தி ஏன் நிறைய பேர் வந்து இதை பேசப்படலை அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணுச்சு. ஏன்னா இன்டெல்ன்றவன் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அவன் தான் லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சேலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஎம்டியோட ஆதிக்கம் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் தவிர்த்து கேமிங்க்கு நான் இருக்கேன், ஏன் கூட மோது இப்போ நான் இறங்குறேன் களத்தில். ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? 2024 அருமையா அழகா வந்து இன்டெல் வந்து ஒரு சிப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கான். அந்த ப்ராசஸரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் அல்ட்ரா 200V சீரியஸ் ப்ராசஸர் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் ஸ்னாப் டிராகனையும் ஏஎம்டியும் போட்டு புரட்டி இதில் வந்து இவன் எந்த அளவுக்கு வந்து இவனோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இவனோட பி கோர், இ கோர், அதே மாதிரி இவனோட கிராஃபிக்ஸ், ஏஐ, பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இன்டெல் வந்து எப்படி யோசிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொபைலில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் இருக்கு, ஒரு எஸ்ஓசி சிப் வந்து அதில் வந்து ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஒரு லேப்டாப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு தின்னா இருக்கு. இதுக்கு முன்னாடி எஸ்ஓசி சிப் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக இந்த சைஸ்ல இருக்கும். பட் ஆனால் இந்த எஸ்ஓசி சிப்பை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சின்னதாக தான் இருக்கு. ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி அந்த சிப்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரு, கிராஃபிக்ஸ், ஏஐ, இது 3 தான் வந்து இந்த சிப்போட பலமே. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா கோர். இந்த கோரை வந்து அவன் எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா பி கோர், இ கோர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறான். இந்த பி கோர் அப்படின்னா என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் கோர், இந்த இ கோர் அப்படின்னா எஃபிஷியன்சி கோர். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கோர். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணுவோம். கேமிங் பிளே பண்றப்ப அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தாதான் நம்ம வந்து அந்த கேமிங்கை பிளே பண்றதுக்கே வந்து நமக்கு ஆசையா இருக்கும். இவன் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இது எந்த அளவுக்கு அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் கண்டுபிடிச்சதுல லாஸ்டா இருக்கு பார்த்தீங்களா ஒரு இன்டெல் கோர், அதை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர். இந்த எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செயல்திறன், அதாவது இந்த லேப்டாப்போட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து நம்ம இ கோர் அப்படின்னு சொல்றான். இதை எந்த அளவுக்கு வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் வந்து 2 மடங்கு வந்து அதாவது 2x அந்த அளவுக்கு வந்து இவனோட இ கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். இந்த கிராஃபிக்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இவனோட ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கான். எந்த அளவுக்கு இவனோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் பார்த்தீங்கன்னா XE2 அப்படின்ற லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து இவன் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா இந்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது எந்த அளவுக்கு ஒர்க்கிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை 8 கிராஃபிக்ஸ் கோரா வந்து இதை பிரிப்பான். பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கோருக்கும் இவன் வந்து 30% வந்து இதோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த XE2 ப்ராசர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ரைட், ஓகே, சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இது எப்படி வந்து இதை டெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு 50 கேம் வந்து இவன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறான். இந்த 50 கேம்லேயும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். எந்த அளவுக்கு வந்து இதோட ஃபாஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஏஎம்டியும் குவால்காமையும் இங்கே வாங்கடா 2 பேரும் இங்கே வந்து உட்காரடா என் பக்கத்தில், இப்போ வந்து எனக்கு ஈக்குவலாக ஒரு கேம் விளாடுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் பக்கத்தில் உட்கார வச்சு கம்பேர் பண்ணுறான். அது எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுறான் அப்படின்னா ஏஎம்டியை பொறுத்தளவு உங்களுக்கு 16% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்டெல். இந்த குவால்காமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 68% வந்து ஃபாஸ்டா இருக்கு இன்டெல். நீங்க 2 பேருமே வந்து தள்ளி போய்க்கிங்க, இனிமே நான் தான்டா ராஜா அப்படின்ற மாதிரி இவனோட ஃபாஸ்ட் வந்து இந்த ஜிபிஓ பொறுத்தளவு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். இதுல என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டான விஷயம், இந்த குவால்காம் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை பொறுத்தளவு இந்த 50 கேம்ல 23 கேம் வந்து நீ விளையாடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த குவால்காமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா இனிமே அப்படின்னு காலரை தூக்கி விட்டு இன்டெல் வந்து நிக்கிறப்ப ஒரு சிங்கத்தை பாக்குறப்பல தான் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே ஒழிஞ்சு நீங்க வந்து செயலில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்டெல் வந்து நானும் நினைச்சேன் பார்க்குறப்ப.
ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்தையும் இழுத்து கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வைங்க. யார்? ஏஎம்டியும் குவால்காமையும் 2 பேர்த்தையும் உட்கார வைங்க. நான் வந்து பொதுவாக ஒரு கேமை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். என்னன்னா Dota 2 அப்படின்ற ஒரு கேமை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதை வந்து நீயும் பக்கத்தில் உட்காந்து விளையாடு. நீ உன் நீ தயாரிச்சு இல்லை குவால்காம, நீ அதில் உட்காந்து விளையாடு. நீ ஏஎம்டி நீ தயாரிச்சு இல்லை, நீ உன்னோட ப்ராசரை வச்சு நீ விளையாடு. நான் என்னோட ப்ராசரை வச்சு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 3 பேர் உட்காந்து பிளே பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம 2 பேரும் மோத விட போறோம். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்டெல், ஏஎம்டி. இவங்க 2 பேரும் வந்து இந்த கேம் வந்து பிளே பண்றாங்க. பிளே பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் ரேட்லாம் வந்து 2மே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுல வந்து நீ என்னெல்லாம் அடிச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்டி வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஎம்டி வந்து கூட தான் இருக்கு. இன்டெல் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 30% வந்து கம்மியாக தான் கொடுக்குது. அப்படின்றப்ப இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸஸாகவே தான் நிற்கும். ஸோ இது வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட கம்பேர் பண்ணுறான். குவால்காமை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஜூஸ் கொடுத்து, எப்பா ஜூஸ் சாப்பிடு, இப்போ நீ கேமை ப்ளே பண்ணு அப்படின்றான். இவங்க 2 பேரும் கேமை ப்ளே பண்ணுறாங்க. அதாவது இன்டெலும் குவால்காமும் ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குவால்காமை விட இன்டெல் பார்த்தீங்கன்னா 25% அதோட ஃபாஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் பவர் கன்சப்ஷனை கம்பேர் பண்ணும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி. குவால்காமுக்கும் இதுக்கும் பாதி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவால்காம் வந்து 60% வந்து உங்களுக்கு அந்த பவர் கன்சப்ஷன் எடுக்குது அப்படின்னா இன்டெல் வெறும் 30 தான் எடுக்கும். ஸோ அதை பொறுத்த அளவு நீ எங்கள் ஆட்டத்துக்குள்ளே வராத, நீ ஓரமாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு குவால்காமை வந்து வரட்டுறானுங்க. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஓவரால் எஃபிஷியன்சியை பொறுத்தளவு இவன் எப்படி கம்பேர் பண்ணுறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவன் வந்து இன்டெல் கூட கம்பேர் பண்ணுறான். முதல்ல நான் கம்பேர் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்பேர் பண்ணுறான். ஏன்னா நான் இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது 30% பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். சரி ரைட்டு, நான் இப்போ ஏஎம்டியோட வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏஎம்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இன்டெல் 35% வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது. ரைட், ஓகே. குவால்காமோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றப்ப குவால்காமோட கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுளாக இருக்குது. நீ வரவே வராத போ அப்படிங்கன்னா நான் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவால்காமை விட டபுள் மடங்கு வந்து இந்த இன்டெலோட எஃபிஷியன்சி வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ. இந்த ஏஐ வந்து இவன் எப்படி இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பான் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா XMX அப்படின்ற ஒரு இன்ஜின்ல தான் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கான். அது எப்படின்னா அந்த ப்ராசஸரோடே வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது ஹார்ட்வேர்ல ஏஐ இருக்குது இல்லை, அதுதான் வந்து இதுல ஒரு பெரிய விஷயம். இந்த ஹார்ட்வேர்ல வந்து ஏஐ இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பைத்தான் ஒர்க் பண்றேன். பைத்தான் ஒர்க் பண்றப்ப நம்ம வந்து அதில் கேட்குறோம், எனக்கு வந்து இந்த பைத்தான் இது எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவனே கொடுக்குறான். இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கு, இதை நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்றான். இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோஸ் இருக்கு, 4 ஃபோட்டோஸை கொடுத்து நான் ஒரு வீடியோவோ ஒரு மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கும் சில ஃபோட்டோஸ்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் எயிட்டை கொடுத்து எனக்கு கரெக்டாக எடுத்து கொடு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த பிளர்ராக இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராக எடுத்து கொடுத்துருது. அதாவது ஒரு பேசிக் லெவலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஒரு வீடியோ எடிட்டிங், அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் எஃபிஷியன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவர் எஃபிஷியன்சியை பொறுத்த அளவு இவன் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா X86 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இந்த X86 ப்ராசர் வந்து இவன் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம பேட்டரியோட ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50% பவர் சேவிங்ஸும் வச்சிருக்கான். இன்டெல் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாமே ப்ரூஃபோடையே செய்வான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு 1 வீக் வந்து இவன் வந்து டெஸ்ட் பண்ணுறான். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் கூப்பிடுறான் அப்படின்னா குவால்காம், இவனுக்கு முன்னாடி இருந்துச்சுல இன்டெல், அந்த இன்டெல் இதெல்லாம் வச்சு இவன் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறான். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக்காக அந்த டெஸ்ட் எடுக்கிறான். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் வந்து 18.4 ஹவர்ஸ் வரைக்கும் அதோட பேட்டரி பேக்கப் வந்து நின்றுருக்கு. இவரோட இந்த பழைய இன்டெல் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா 14.2 ஹவர்ஸ் வரைக்கும் அதோட பேட்டரி பேக்கப் நின்றுருக்கு. அப்போ இந்த அல்ட்ரா 200V சீரியஸோட பேக்கப் எவ்வளோ நின்றுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். நீங்க கேட்கலாம், இந்த 20 ஹவர்ஸ் வந்து பேட்டரி பேக்கப்ல எப்படி ப்ரோ நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹெவி யூஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் 20 ஹவர்ஸ் வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட நீங்க ப்ளே பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க டிம் டிஸ்பிளேல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 20 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு இவன் டெஸ்டர்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. இந்த கம்பேட்டபிலிட்டி பொறுத்தவரை அவன் என்ன சொல்றான் அப்படின்னா X86
அப்படின்ற ப்ராசர் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க, ரைட், ஓகே. ஆனால் இந்த ப்ராசரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ப்ராசரோட நேம் வந்து லூனர் லேக் அப்படின்றது தான் வச்சுருக்கான். இந்த ப்ராசர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா 24 செப்டம்பர் 2024 தான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80 லேப்டாப்பில் வந்து இது ரெடியாக இருக்குது. 80 லேப்டாப்னா பிராண்டு, அதாவது டெல்லு, ஹெச்பி, லினோவா இந்த மாதிரி பிராண்டு 80 பிராண்ட்ஸில் வந்து இவனோட ப்ராசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கான். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லேப்டாப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ், தஞ்சாவூர்.